வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். பொதுவாக முருங்கை கீரை பண்ணும்போது கீரையை மட்டும் எடுத்துக்கிட்டு இனுக்கு வந்து போட்டுருவோம். நம்ம அந்த இனுக்கில் சூப் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் முருங்கை மரத்துடைய எல்லா பாகங்களுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த ஸ்டெம்மில் அதிக விட்டமின் சி கண்டென்ட் இருக்குது. நம்ம பாலக்கீரை கம்பேர் பண்ணும்போது முருங்கைக்கீரையில் அதிக அயன் கண்டென்ட்டும் கால்சியம் கண்டென்ட்டும் இருக்குது. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். முருங்கைக்கீரையில் கீரையை எடுத்துக்கிட்டு அந்த இனுக்கு மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த இனுக்கு வந்து முழுகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த இனுக்கு வெந்ததும் நம்ம அரைக்க போகிறோம். இது கூட கீரை சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். அதனால் கீரை சேர்க்காமல் இனுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சிருந்தா போதும். இதில் இருந்து தண்ணி மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ சூப் செய்ய ஆரம்பிக்கலாம். பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் இதில் 5 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம விருப்பப்பட்டால் இஞ்சி துண்டும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வடிகட்டி வச்சிருக்க அந்த இனுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இந்த இனுக்கு வந்து வேக வச்சு அரைச்சி அந்த தண்ணி தான் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதுமானது. இந்த சூப் வந்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சதும் கடைசியாக விருப்பப்பட்டால் இந்த சூப்புக்கு திக்னஸ் தர கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியமான முருங்கை இனுக்கு சூப் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.